ஏன்னா கத்தர் மேலேயே அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா சவுதி மேலேயோ மற்ற அரபு நாடுகள் மேலேயோ அவங்க அட்டாக் பண்றதுங்கிறது சாதாரணமான விஷயமாக மாறிடும். காரணம் என்னன்னு கேட்டா, ஆப்ரஹாம் அக்ரிமெண்ட் இதுல கேன்சல் பண்ணப்படலாம். ஆப்ரஹாம் அக்ரிமெண்ட்ல இருந்து சம்பந்தப்பட்ட நாடுகள் வெளியேறலாம் அல்லது தற்காலிகமாக அதை நிறுத்தி வைக்கலாம் என்கிற ஊகங்கள் எழுப்பப்படக்கூடிய சூழல்ல இன்றைய நாள்ல ஈஜிப்ட்ல இருந்து ஒரு முன்மொழிவு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே பாராட்டுக்குரிய முன்மொழிவு தான். அது சாத்தியப்படுமா? இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, உண்மையிலேயே இந்த செய்தியை பார்க்கிறப்ப டொனால்ட் ட்ரம்பையே நெத்தனியாகுனுடைய அரசு தான் கண்ட்ரோல் பண்ணுது என்கிறது நமக்கு தெரியுது. காரணம் என்னன்னு கேட்டா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தொடர்ந்த தாக்குதல்கள் இன்றைக்கும் 709வது நாளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழல்ல என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், என்னவெல்லாம் நடக்கிறது பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலே என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு 709வது நாளிலே காசாவில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 79 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தியாகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளை முன்வைத்துக் கொள்கிறார். அதே நேரம் இன்றைக்கு கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 231 நபர்கள் காசாவிலே படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இணைந்தே வெளியாகி இருக்கிறது. ரொம்ப கவலையை தரக்கூடிய செய்திகளாக ஒவ்வொரு 24 மணி நேரங்களும் காசாவில் கடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல நமக்கெல்லாம் தெரியும், ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக திடீரென காசாவினுடைய அரசியல் தலைவர்களை இலக்கு வைத்து, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பாலிடிக்ஸ் லீடர்களை இலக்கு வைத்து கத்தருடைய தலைநகர் தோஹாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு தாக்குதலை நடத்தி இருந்தது. இந்த யுத்தம், காசாவினுடைய யுத்தம் ஆரம்பித்ததில் இருந்து இந்த 709வது நாட்கள் வரைக்கும் உண்டான காலப்பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 6 நாடுகள் மீது ஒரே நேரத்தில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. 1967களில் 6 அரபு நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்ரேலோடு சண்டையிட்டு தோல்வியை தழுவி இருந்த நேரத்தில் இப்பொழுது 6 அரபு நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்ரேலோட மோதவும் கிடையாது, சண்டையும் கிடையாது. உண்மையிலேயே இஸ்ரேலோடு சண்டையிடக்கூடியது பாலஸ்தீனம் மாத்திரம்தான். இடையிலே ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தினார்கள். 1 ஆண்டுகள் நீடித்த அந்த யுத்தம் பிற்பாடு ஒரு சமாதான உடன்படிக்கையில் பின்வாங்குதலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு 12 நாட்கள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பாரிய ஒரு யுத்தம் நடைபெற்று அதில் இஸ்ரேல் பாரிய அழிவுகளை பெற்றுக்கொண்டதை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இதை தாண்டி பஷர் அல் அசாதினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இஸ்ரேல் சிரியா மீதான தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அதைத் தொடர்ந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய யமனுடைய ஹூதிகள் படைப்பிரிவை இலக்கு வைத்ததாக கூறி யமனுக்குள்ளேயும் அப்பாவிகள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வந்த நிலையில தான் கத்தர் மீதான தாக்குதல் நடத்தப்பட்ட அதே தினத்தில் டியூனிஷியாவில் இருந்து புறப்பட்ட ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவினுடைய ஒரு கப்பல் மீதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருந்தது. இப்படி 6 நாடுகள் மேல இந்த காலப்பகுதிகளுக்குள்ள தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய சூழல்ல கத்தர் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல் அரபு நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது. ஏன்னா கத்தர் மேலேயே அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா சவுதி மேலேயோ மற்ற அரபு நாடுகள் மேலேயோ அவங்க அட்டாக் பண்றதுங்கிறது சாதாரணமான விஷயமாக மாறிடும். காரணம் என்னன்னு கேட்டா, கத்தருக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அவ்வளவு நட்பு, அந்த நட்பை மீறி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை கத்தருடைய தலைநகர் தோஹாவிலேயே அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய அவசர உச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. ஒரு அரபிக் சமிட் ஒன்று நடைபெற இருக்கிறது. இந்த அரபிக் சமிட்ல பேசப்பட வேண்டிய விவகாரங்கள் தொடர்பில் இன்றைக்கு தோஹா கத்தாரில் அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய வெளிவிவகார அமைச்சர்கள், ஃபாரின் மினிஸ்டர்ஸ் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து நாளைக்கு என்ன பேச போறோம்ங்கிறத டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறாங்க. குறிப்பாக கத்தர் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்களில் என்ன மாதிரியான இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற தொடர்பான செய்திகள் எல்லாம் அவங்க இன்னைக்கு அலசி இருப்பதாக சொல்லப்படுகிற நிலையில் நாளைய தினம்தான் நிஜமான யதார்த்தபூர்வமான மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் என்னவெல்லாம் பேசப்படலாம், என்னவெல்லாம் நடக்கலாம் என்கிற செய்திகளை அல் ஜசீரா நேற்றைய தினம் ஒரு குறிப்பாக வெளியிட்டிருந்தாங்க. முதன்மையாக டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக முதல் தடவை இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தணிக்கை, அதாவது 2 பேருமே ஒப்புக்கொண்ட விட்டுக் கொடுப்பவருடன் கூடிய ஆப்ரஹாம் அக்ரிமெண்ட் இதில் கேன்சல் பண்ணப்படலாம்.
ஆப்ரஹாம் அக்ரிமெண்ட்ல இருந்து சம்பந்தப்பட்ட நாடுகள் வெளியேறலாம் அல்லது தற்காலிகமாக அதை நிறுத்தி வைக்கலாம் என்கிற ஊகங்கள் எழுப்பப்படக்கூடிய சூழல்ல இன்றைய நாளில் ஈஜிப்ட்ல இருந்து ஒரு முன்மொழிவு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே பாராட்டுக்குரிய முன்மொழிவு தான். அது சாத்தியப்படுமா, முன்மொழிவு நடைமுறைக்கு வருமா என்கிற கேள்விகளும் இருக்காது. என்னன்னு கேட்டா, உலகத்தில் மேற்கு நாடுகள் ஒன்றிணைந்து நேட்டோ என்கிற ஒரு ராணுவ படைப்பிரிவை உருவாக்கி வைத்திருக்கிறார். நமக்கு தெரியும், ஈராக்கில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் போது நேட்டோ படைகளும் இணைந்துதான் ஈராக்கை தாக்கினார்கள். ஆப்கானிஸ்தானில் தாக்குதல் நடத்தும் போது நேட்டோ படைகளும் இணைந்துதான் ஈராக் ஆப்கானிஸ்தான் மீதான தாக்குதல்களை நடத்தினார்கள். இப்படி ஒரு நாடு யுத்தத்தில் குதித்தால் நேட்டோவில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாமே சண்டைக்கு வர வேண்டும் என்பதுதான் நேட்டோவினுடைய நிபந்தனையாக குறிக்கோளாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இப்ப நடக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் வாரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உக்ரைன் நேட்டோவில் ராணுவ பிரிவோடு இணைவதற்கான விண்ணப்பத்தை மேற்கொண்டிருந்தது. எங்களை நேட்டோவில் சேர்த்துக்கிறீங்கன்னு சொன்னாங்க. உங்களை நாங்கள் நேட்டோவில் சேர்க்கணுமாக இருந்தால் நீங்கள் அணு ஆயுதமற்ற நாடாக இருக்க வேண்டும் என்கிற ஆலோசனைகள் சொல்லப்பட்ட நிலையில் அவர்கள் சில பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அணு ஆயுத பவர் கொண்ட நாடாக இருந்து அது அத்தனையுமே இவங்களை பேச்சக்கட்ட அழிச்சிட்டாங்க. அழிச்சதுக்கு பிறகு எங்களை நேட்டோவில் சேர்த்துக்கிறீங்கன்னு சொன்னாங்க. இவங்க நேட்டோவில் சேர்க்கறதுக்கு முன்பதாக நீ நேட்டோவில் சேர்றதுக்கு விண்ணப்பிச்சல, அதுக்காக வேண்டிய ஒரு நாட்டை நான் கைப்பற்றுறேன் பாருன்னு சொல்லி தற்போதும் உக்ரைன் மேல ரஷ்யா பாரிய ஒரு யுத்தத்தை நடத்தி வருகிறது. ஆனால் இந்த யுத்தத்தில் நேட்டோ நாடுகள் நேரடியாக பங்கு கொள்ளவில்லை. ஏன்னா நேரடியாக பங்கு கொண்டீங்கன்னு சொன்னா உங்க மேலேயும் அடிப்பேன், அட்டாக் பண்ணுவேன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கராராகவே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நேட்டோ நாடு எவனாவது உள்ள வந்தீங்க உங்க மேல அட்டாக் பண்ணுவேங்கிறாரு. அதனால தான் அந்த நாடுகள் ஆயுதங்களை கொடுக்குறாங்களே தவிர நேரடியாக நேட்டோ என்கிற வகையில் வரல. பிரான்ஸ் தனியாக கொடுப்பான், இத்தாலி தனியாக கொடுப்பான், இப்படி ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக கொடுப்பாங்க. நேரடியாக ஒட்டுமொத்தமாக நேட்டோன்னு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த நேட்டோ ராணுவ கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அரபு இஸ்லாமிய நாடுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அது டர்க்கி மாத்திரம் தான் இருக்கிறது. இந்த சூழல்ல தான் அரபு இஸ்லாமிய நாடுகள் நேட்டோவுக்கு நிகரான ஒரு ராணுவ கூட்டமைப்பை உருவாக்குவது அதுதான் நமக்கு பாதுகாப்பு என்கிற ஒரு ஆலோசனையை ஈஜிப்ட் முன் வச்சிருக்கிறாங்க. நேட்டோ நாடுகளில் யாருக்காவது அடிச்சா எப்படி எல்லா நாடும் ஒன்று தேடி வருமோ அது மாதிரி இனிமே இந்த அரபு நாடுகளில் எவனுக்கு யாராவது அடித்தாலும் நம்ம அத்தனை பேரும் ஒன்றிணைந்து அந்த சம்பந்தப்பட்ட நாட்டோடு சண்டைக்கு போகணும், அது மாதிரி ஒரு ராணுவ கூட்டமைப்பை நாம் அமைப்போம் என்கிற ஒரு முன்மொழிவு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த முன்மொழிவு சாத்தியப்படுமா இல்லையா. முதல்ல நாளைக்கு இந்த முன்மொழிவை மற்ற நாடுகள் ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய அரபு இஸ்லாமிய உச்சி மாநாட்டினுடைய தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளும் விதமாக ரஸ்மின் MISC நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய நம்முடைய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். உண்மை செய்தியை உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கிற அதே நேரம் நம்முடைய ரஸ்மின் MISC என்கிற வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் ஆகியவற்றிலும் இனியாதவர்கள் இணைந்து கொள்ளுகிற சந்தர்ப்பத்தில் மேலதிகமான செய்திகளையும் அந்த சேனல்கள் ஊடாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற தகவல்களோடு இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து கடந்த 709 நாட்களுக்குள்ளாக எத்தனை பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு அறிக்கை இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அந்த அறிக்கையை பொறுத்தவரையில் 20,000 இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ் இந்த யுத்தத்தில் காயம் அடைந்திருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கை சொல்கிறது. முதல்ல இந்த அறிக்கை பச்சை பொய்ங்கிறத தாண்டி அவர்களுக்கு அவர்களே முரணாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டால், இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்தே உங்களை எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்கன்னா கேட்குறப்போ ஒரு தகவலை சொல்லுவாங்க, அடுத்த நாள் அதை மாற்றி சொல்லுவாங்க. இப்படி அவர்களே புள்ளி விவரங்களில் முன்னுக்கு பின் முரணாக பல தடவைகள் பொய்களையே சொல்லி வந்த நிலையில தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் அக்டோபர் 2023 முதலாக 20,000க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய படையினர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறதோட இதில் 56% PTSD என்கிற வகையான மனநோய்க்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பைத்தியம் முடிச்சுட்டு சுத்துறாங்கன்னு அர்த்தம். மனநோயாளிகளாக உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் 56%க்கு மேற்பட்டவர்கள் என்கிற செய்திகளை அவங்க வெளியிட்டிருக்கிறதோடு ஒவ்வொரு மாதமும் குறைந்தது 1000 பேர் படுகாயம் அடைகிறார்கள் காசாவினுடைய வார்ல. இதெல்லாம் சாதாரணமான ஒரு செய்தி கிடையாது. யோசிச்சு பாருங்க, 1000 அவனே சொல்றான்னா ஒரு மாசத்துல குறைஞ்சது 3000 to 5000 பேர் படுகாயம் அடைகிறான்னு அர்த்தம். அவனே 1000 ஒத்துக்கிறான்ல,
அந்த அளவுக்கு காசாவில் அவங்க மேலே அடி விழுகுது. அவர்களுடைய அறிக்கையில் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 1000 பேர் படுகாயம் அடைகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதுக்கு மாற்றமாக இதற்கு முன்பதாக இஸ்ரேலுடைய மறுவாழ்வுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருந்த செய்திகளில் 81,000 பேர் இஸ்ரேலியர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் காசா வாரில் இதுவரைக்கும் என்கிற செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ 81,000 பேர் படுகாயம் அடைஞ்சிருந்தான் என்கிற லிஸ்ட்டை குறைச்சி 20,000 பேர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இந்த பொய்யான ஒரு தரவை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த 81,000 பேர்ல கிட்டத்தட்ட 40% பேர், அதாவது 31,000 பேர் உளவியல் ரீதியிலான பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கை சொல்லியது. இதற்கு முன்பதாக வந்த அறிக்கையில் 81,000 பேர் காசாவில் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க, அதில் 31,000 பேருக்கு மனநோய் வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் 20,000 பேர் தான் காசாவில் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது பச்சை பொய்யானவர்களுடைய ஏமாற்று வித்தையாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் மார்ச் 2025 காயமடைந்த அதே போன்று ஊனமுற்ற இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய பட்டியலை வெளியிடுகிற நேரத்தில் 78,000 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி 2025 மார்ச் மாதம் வெளியிட்ட அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன கேட்கணும்னு கேட்டால், முதல்ல 78,000ங்கிறாங்க, அதுக்கு பிறகு 81,000ங்கிறாங்க. சரி தானே, 78,000 81,000 அதிகம் இருக்கலாம்ல. ஆனால் அது எப்படிடா திடீர்னு இந்த மாதம் அறிவிக்கும் போது யுத்தம் நடந்து 2 வருஷம் ஆகுது, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் 20,000 பேர். அப்போ மீதி 60,000 பேர் எங்கே? செத்து போயிட்டாங்களா, அடக்கிட்டாங்களா, இல்லை காயப்படவே இல்லை அயனுடையாமல் இருக்கிறாங்கன்னு சொல்ல வர்றாங்களா? எவ்வளோ பெரிய பொய்ன்னு தெரியுதா? இந்த புழுகு மூட்டைகள் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ வருவான் 4 பேர், வெறும் 20,000 பேர் தான் அப்படிமா இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு 20,000 பேருன்னே வச்சுக்கிட்டாலும் இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ், அவங்க பயிற்சி எடுத்தவர்கள், உச்சகட்ட ராணுவ பயிற்சி எடுத்த 20,000 பேர் படுகாயம் அடைஞ்சு கைகால் இல்லாமல் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய இழிவு, அவர்களுக்கு எவ்வளவு பெரிய தோல்வியாக இருக்கும். காசாவில் 1,57,000க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள், ஊனமுற்றிருக்கிறார்கள் பொதுமக்கள். ஆனால் சண்டைக்கு போன நீ இந்த நிலைமைக்கு வர்றன்னு சொன்னால் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறாங்கிறத அனைவரும் புரிந்து கொள்ள முடிகிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, நெத்தன்யாகுவோடு ஒரு பெரிய மோதலை டொனால்ட் ட்ரம்ப் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே தொடர்பாக ஒரு செய்தி சொல்லியிருக்கிறோம். என்னன்னா, உண்மையிலேயே அமெரிக்க அரசாங்கத்தையே என்ன செய்யணும்ங்கிற கமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல யூதர்கள் ஜியோனிஸ்டுகள் தான் இருக்கிறார்கள். அதனால தான் டொனால்ட் ட்ரம்புக்கு கூட நெத்தனியாகுவை கண்ட்ரோல் பண்ண முடியல. உண்மையிலேயே இந்த செய்தியை பார்க்குறப்ப டொனால்ட் ட்ரம்பையே நெத்தனியாகுனுடைய அரசு தான் கண்ட்ரோல் பண்ணுது என்கிறது நமக்கு தெரியுது. காரணம் என்னென்னு கேட்டால், இதை உறுதிப்படுத்துகிற விதமாக நேற்றைய தினம் நமக்கு தெரியும் கத்தருடைய பிரதமர் அமெரிக்காவுக்கு போயிருந்தார். அவர் ஐநாவில் பேசிவிட்டு நேர அமெரிக்க அதிபரை போய் சந்திச்சார். அமெரிக்க அதிபர் அவருடைய தூதர்கள் பல பேரையும் சந்திச்சார். விட்காஃப் எல்லாருமே இருந்தாங்க. இந்த சந்திப்புக்கு பிறகு உடனடியாக டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். நெத்தனியாகு சொல்றது கேட்கிறார்ல, எல்லாத்தையும் நாசமாக்குறது நெத்தனியாகு தான், ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு, நாங்க இனிமேல் ஒத்துழைக்க மாட்டோம், இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் பேசியிருந்தாரு. பேசிவிட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலர் மார்க்கோ ரூபியோ நேரடியாக இஸ்ரேலுக்கு வந்து இறங்குறாரு. வந்து இறங்கி என்ன சொல்றாருன்னு கேட்டா, அமெரிக்க அதிபர் உங்களோட கோபப்பட்டது உண்மை, உங்களுக்கு எதிராக பேசினதெல்லாம் உண்மைதான், ஆனா நாங்கள் எப்பயும் உங்களோட தான் இருக்கிறோம். அது கத்தர் பிரதமர் வந்த டைமில் சும்மா அப்படி சொன்னது. கத்தர் பிரதமர் வரும்போது நெத்தனியாவுக்கு எதிராக பேசுறாரு. கத்தர் பிரதமர் போனதோடு என்ன பண்ணுறாருன்னா, தன் தூதுவரை அனுப்பி வச்சு நெத்தனியாகிட்ட, நாங்கள் சும்மா அவருக்காக பேசியிருக்கிறோம், உனக்காக அப்படிலாம் பேசுவோமா நாங்கள், நீங்கள் எங்கட ஆக்கலாம் இல்லையா என்று சமாளிக்கிறார். எனவே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய செய்தி என்னென்னு கேட்டால், நெத்தனியாகுவை பகைத்துக் கொள்வதற்கு ஒருபோதும் அமெரிக்க அதிபர் விரும்பவில்லை. ஏன்னா அவங்களுடைய பிடிதான் அமெரிக்காவுக்குள்ள இருக்குது என்பதை தெளிவாக காட்டியிருக்கிறாங்க. அப்போ கத்தர பிரதமர் சொல்றாருன்னா அது சும்மா லோலக்க சும்மா சொல்லுவோங்களே, சும்மா சொன்னோங்களே, கலாய்க்கிறதுக்கு பேசியிருப்பார். இந்த மாதிரி இந்த அரபு நாட்டுக்காரங்களை எல்லாம் தலையில் மிளகா அரைச்சி அவன் அமுச்சு விட்டுட்டு இங்கே அனுப்பி மன்னிச்சுக்க, ஒன்றை சும்மா அவங்களை சமாளிக்கிறதுக்கு அப்படி பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனவே இஸ்ரேலுடைய குறிப்பாக ஜியோனிஸ்டுகள் பிளஸ் யூதர்களுடைய வகிபாகம் அமெரிக்க அரசாங்கத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால தான் என்ன நடந்தாலும் இஸ்ரேல் இவ்வளவு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம கவனிக்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு மொசாது வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, கத்தர் மேல நம்ம அட்டாக் பண்ணி இருக்கல என்று சொன்னா ஒரு சமாதான உடன்படிக்கை வந்திருக்கும்,
பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சமாதானத்துக்கு நெருக்கமாக வந்துட்டாங்க, நான் அமெரிக்கா சொல்றதை கேட்குற அளவுக்கு அவங்களுடைய நிலைப்பாடுகள் இருந்தது, ஆனால் உடனடியாக ஒரு தாக்குதல் நடத்தி அதை நாசமாக்கினது நம்முடைய பிரதமர் தான் என்று சொல்லி பிரதமருக்கு எதிராக இஸ்ரேலுடைய உளவு பிரிவாக இருக்கிற வெளிநாட்டு உளவு பிரிவாக இருக்கக்கூடிய மொசாதே இன்றைக்கு அறிவித்தல் விடுத்திருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பராக் அவங்க இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, கிதியோன் 2 என்கிற இஸ்ரேலுடைய காசா மீதான இந்த 2ஆம் கட்ட தாக்குதல் என்பது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்கக்கூடிய ஒன்று அல்ல. நீங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்க போகிற விஷயம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய யுத்தம் செஞ்சாலும், அமெரிக்காவே உங்களோட வந்து நின்னாலும், ஏற்கனவே நிற்கிறாங்க, நிறைய ஆயுதம் உங்களுக்கு தர்றாங்க, ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நீங்கள் அழிக்க முடியாது. என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், எஹூத் பராக்கினுடைய செய்தியில் அவர் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், காசா மீதான இந்த தாக்குதல் நம்முடைய இராணுவத்தையும் நம்முடைய அரசாங்கத்தையும் காசாவினுடைய மணல்களில் புதைத்து விடுகிறது. நம்ம ஆல்ரெடி காசா மணலில் சிக்கிக்கிட்டு தான் நிற்கிறோம். நம்ம ஜெயிக்கிற மாதிரி தெரியும், அந்த நாட்டுக்கு அடிக்கிறியே, இந்த நாட்டுக்கு அடிக்கிறியே, இதெல்லாம் நீங்கள் என்னமோ கிழிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் நிலவரம் என்னென்னு கேட்டால், சர்வதேச அளவில் நம்ம மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. எவ்வளோ பெரிய இராணுவத்துக்கு காசாவினுடைய இந்த தாக்குதலை எதிர்கொள்ள முடியலையே என்று கேவலம் நமக்கு வந்துருச்சு. நம்ம காசாவினுடைய மணல்ல போய் ரொம்ப மாட்டிக்கிட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாக்குதல்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு வந்து வெற்றியை கொடுக்கும், குறிப்பாக ராஜதந்திர ரீதியாக அவர்களுக்கு வெற்றியாக இது அமைகிறது என்று சொல்லி இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம தோத்துக்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லி பகிரங்கமாக இன்றைக்கு பேசியிருக்கிற அதே நேரம் குறிப்பாக மத்தியஸ்தம் செய்கிற யாரெல்லாம் வந்து நடுவராக இருந்து சமாதானம் பேச வர்றாங்களோ அந்த நாட்டினுடைய தலைநகரத்து மேலேயே தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய கைதிகளை எப்படி நம்ம உயிரோடு கொண்டு வர்றது? எனவே நம்ம கைதிகளை உயிரோடு கொண்டு வர்றது பிரதமர் நோக்கமே கிடையாது, அவர் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு இந்த தாக்குதலாக நடத்துகிறாருன்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன மாதிரியே அமெரிக்க அதிபர் ஏற்கனவே சொன்னார், நான் பேசி ஏதாவது செஞ்சு ஒரு சமாதானத்துக்கு நெருக்கமாக வரும்போது அதை நெத்தனியாகு நாசப்படுத்தி அப்படிங்கிறாரு. நெத்தனியாகு இப்படி செய்வதை டொனால்ட் ட்ரம்பால் தடுக்க முடியாமலும் இருக்கிறது என்பதை நம்ம ஏற்கனவே சொன்ன செய்திகளையும் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைய தினமும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான யெமனுடைய ஹூத்திகளுடைய படைப்பிரிவு இஸ்ரேலுடைய வாதி அரஃபா என்கிற பாலஸ்தீனம் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். 2 ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை ஷேக் ரதுவான் பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு மெர்காவா டேங்கை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பாலஸ்தீனத்தை பாதுகாக்கும் விதமாக பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளை முன்வைத்தவனாக நாளைய தினம் நடக்கக்கூடிய அரபு இஸ்லாமிய நாடுகளின் மாநாட்டினுடைய செய்திகளை உடனுக்குடன் எதிர்பாருங்கள். முழு தகவல்களை உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் என்கிற செய்திகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.